வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13ல டோட்டலா 2423 வேகன்சிஸ் இருக்குது. பட் இது ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரே குவாலிஃபிகேஷனுக்கு டோட்டலா எத்தனை விதமான போஸ்ட் இருக்குது, அதுல டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மொத்தமா 446 வேகன்சிக்கான போஸ்ட் டீடைல்ஸ். இந்த 446 வேகன்சிக்குமே டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள். நீங்க எந்த பிரான்ச்ல வேணாலும் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள். அடுத்ததா பிஎஸ்சில நீங்க எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம், எந்த பிரான்ச் வேணாலும் படிச்சிருக்கலாம். எம்எஸ்சி படிச்சவங்க எலிஜிபிள். இதுல எக்ஸ்ட்ரா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இந்த டிகிரி இருந்தா மட்டும் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ மொத்தமா 8 விதமான போஸ்ட் இருக்குது. 8 விதமான போஸ்ட்டுக்கு தான் இந்த 446 வேகன்சி. அதுல கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே, மற்ற 7 போஸ்ட்ல தான் அதிகமான வேகன்சி இருக்குது. அந்த இதுல எந்த வேகன்சிக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸ்பெஷலா இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்னு எதுவும் நீங்க பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நீங்க டிப்ளமோவோ பிஇ பிடெக்கோ இல்லைன்னா பிஎஸ்சியோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட், சர்வேயர், எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோட் என்ன, அடுத்ததா அதுக்கு போஸ்டிங் எங்க போடுவாங்க, அதுல எவ்வளவு வேகன்சி இருக்குது, கேட்டகரி வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்குது, சேலரி எவ்வளவு இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ டிப்ளமோ அப்படின்னா நீங்க எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் எலிஜிபிளா இருக்கிற மாதிரி இதுல போஸ்ட் இருக்குது. 8 போஸ்ட்டுக்குமே டிப்ளமோ படிச்சவங்க எலிஜிபிள் நான் சொல்லல. அதுல ஒரு சில போஸ்ட்டை தவிர்த்து நிறைய போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோல எந்த குரூப் படிச்சவங்களாலும் எலிஜிபிளா இருக்கிற மாதிரி போஸ்ட் இருக்குது. ஓகே, பிஇ பிடெக்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிரான்ச் படிச்சிருந்தாலும் எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்டும் இருக்குது. அடுத்ததா சிவில், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி குரூப்ல படிச்சவங்களுக்கு தனியாகவும் வேகன்சி இருக்குது. ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க எந்த குரூப் எந்த பிரான்ச்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். அடுத்ததா பிஎஸ்சிலையுமே நீங்க எந்த பிரான்ச்ல படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். தனியா மேத்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, எம்எஸ்சிக்குமே ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா நான் இப்பதான் ஃபைனல் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஏன்னா 1/8/2025 இந்த டேட் தான் குரூஷியல் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது உங்களோட ஃபைனல் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்திருக்கணும். நீங்க எந்த அரியர்ஸும் வச்சிருக்க கூடாது. அப்படி இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், இதுக்கு முன்னால டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. ஜூன் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். நீங்க அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை 24ஆம் தேதி இதுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 50 நாள் கிட்ட தான் டைம் இருக்குது. அதனால நீங்க இப்போ இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆகிறதுக்கு ஓரளவு சான்ஸ் இருக்குது. இதுல வித்தியாசமா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டிகிரிக்கு தான் டிகிரி படிச்சவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13 அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல இது வரைக்கும் நான் 9 வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க இதுல ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 7 வீடியோ நீங்க பார்த்தாகணும். ஓகே, அந்த 7 வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோட் என்ன, அந்த போஸ்ட்டை பத்தின டீடைல் மட்டும் தான் கொடுப்பேன். மற்றபடி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த போஸ்ட் என்ன, இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தில A to Z இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். 2வது வீடியோல இதுக்கான 50 டே ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருப்பேன். அடுத்ததா இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கக்கூடிய வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா எப்படி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னால அப்ளை பண்ணவங்க உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன், ஓடிபி வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல கொடுத்துருப்பேன். போட்டோ அப்லோட் பண்றதுல ப்ராப்ளம் இருந்தா இந்த வீடியோ பாருங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுல ப்ராப்ளம் இருந்தா இந்த வீடியோ பாருங்க. இதே மாதிரி இப்ப நான் இந்த வீடியோல சொல்ற மாதிரி ஆல்ரெடி வெறுமனே 10th மட்டும் முடிச்சவங்களுக்கு 208 வேகன்சிஸ் இருக்குது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஓகே, அது என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொடுத்துருப்பேன். அடுத்ததா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி 137 வேகன்சிஸ் இருக்குது. அதை இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா பாத்துருங்க. ஓகே, மறக்காம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 வீடியோவை நீங்க பாத்துருங்க.
அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு போஸ்ட் கோடு தான் தேவை. இப்போ நான் 8 போஸ்ட் சொல்றேன் அப்படின்னா 8 போஸ்ட்டுக்கும் வேற வேற கோடு இருக்கும். அந்த கோடை வச்சா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க இதுல 8ல ஒரு 4 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா 4 வாட்டி தனித்தனியா அப்ளை பண்ணணும். 4மே டிகிரி லெவல்ல இருக்குது. டிகிரி லெவல் போஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். அதுல 1 12th லெவல், 3 டிகிரி லெவல் அப்படின்னா 12th லெவலுக்கு ஒரு எக்ஸாம், டிகிரி லெவலுக்கு 3 எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 அப்ளிகேஷன் பண்றீங்கன்னா 4 வாட்டி நீங்க திரும்ப திரும்ப அப்ளை பண்ணணும். 4 வாட்டி அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணணும். இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்க ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ்ல வரக்கூடிய மேல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்க 100 ரூபா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு மாறி மாறி அப்ளை பண்றதுக்கு முக்கியமா தேவையானது வந்து போஸ்ட் கோடு தான். போஸ்ட் கோடு வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். இதை வச்சு நீங்க உங்களோட ரீஜியன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரீஜியன் தெரிஞ்சாதான் அந்த ரீஜியன் இருக்கக்கூடிய போஸ்ட் உங்களால சூஸ் பண்ண முடியும். அப்ளை பண்றப்போ அந்த ப்ராசஸ் இருக்குது. அதனாலதான் நான் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். NW அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து நார்த் வெஸ்ட் ரீஜியன். NRன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது, ஒரு கோடு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து நார்தர்ன் ரீஜியன். ஓகே, இந்த மாதிரி வந்து இதுல எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கான ரீஜியன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற போஸ்ட் கோட் என்ன, அதுக்கான வேகன்சி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுல 197 வேகன்சி இருக்கக்கூடிய போஸ்டும் இருக்குது, 8 வேகன்சி இருக்கக்கூடிய போஸ்டும் இருக்குது. ஒட்டு மொத்தமா இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 446 வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கோடை பத்தி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அதுக்கான வேகன்சி வந்து 197 இருக்குது. அதுல டோட்டலா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்க இருக்குது. ஓகே, ஸோ இந்த 197 வேகன்சிக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான போஸ்ட் கோடு வந்து NW12125 அப்படிங்கிறதா. போஸ்ட் நேம் வந்து சர்வேயர். ஓகே, இதுக்கு வந்து போஸ்டிங் எங்க போடுவாங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல எந்தெந்த ஸ்டேட்ல வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க செலக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையிலேயே பெர்மனண்டா போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, அடுத்து பெங்களூர் இருக்குது, திருவனந்தபுரமும் இருக்குது, ஹைதராபாத்தும் இருக்குது. சவுத்துல இந்த ஸ்டேட் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, எந்த மாதிரி டியூட்டி இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா நிறைய இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா வீடியோ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். அதனால நீங்க இதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த சர்வேயர் போஸ்ட்டுக்கு இது வந்து எந்த லெவல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல்ல வரும். அதாவது கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல்ல நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது புரியும். ஓகே, ஸோ கிராஜுவேஷன் லெவல்ல இது வரும். ஸோ இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள். இன்ஜினியரிங்ல வந்து அதாவது பிஇ முடிச்சவங்க எலிஜிபிள், பிடெக் முடிச்சாலும் எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ அதுல வந்து சிவில், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், இந்த இதுல ஏதாச்சும் ஒரு இதுல வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எந்த டிகிரி எந்த பிரான்ச்னாலும் படிச்சிருக்கலாம்னு சொன்னீங்க, அப்புறம் இந்த இடத்துல இதை மட்டும் சொல்றீங்கன்னா அதுவும் இருக்குது. நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் எந்த பிரான்ச்ல பிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிளா இருக்க மாதிரி போஸ்டும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல என்னென்ன சொல்லணும் அது எல்லாமே உள்ள இருக்குது. ஓகே, அடுத்ததா ஒண்ணு நீங்க இந்த பிரான்ச்ல ஏதாச்சும் ஒண்ணுல பிஇ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்ஸ், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தா எலிஜிபிள். வேற எக்ஸ்ட்ரா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நல்ல பல்கான வேகன்சி. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ இதுல கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். ஒரு 130க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிடும். ஸோ 130க்கு மேல எடுக்கிறதுக்கான 50 டே ஸ்ட்ராட்டஜி தான் நான் அந்த பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், பாத்துருங்க. ஓகே, ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எந்த ஆஃபீஸில் இருக்கும்னா ஆஃபீஸ் ஆஃப் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஆஃபீஸில் தான். இதுல நீங்க செலக்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சேலரி வந்து பேசிக் பே 35,400. அப்போ மாசம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50,000க்கு மேல இருக்கும். மாசமே மினிமம் 50,000க்கு மேல இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரொமோஷன் கிடைக்க அதுக்கு மேலேயும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே,
ஸோ மினிமம் 50,000. நீங்க எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது அதை விட அதிகமா இருக்கும், ஆனா கம்மியாலாம் போகாது. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 30க்குள்ள இருக்கணும். இது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். இதுவே நீங்க ஓபிசி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு வந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுவே நீங்க எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இது குரூப் பில வரக்கூடிய போஸ்ட் தான். மேல் ஃபீமேல் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா போஸ்ட் கோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற போஸ்ட்டுக்கு டோட்டலா 114 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான போஸ்ட் கோட் வந்து CR12825 அப்படிங்கிறதா. போஸ்ட் நேம் வந்து ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் இதோட நேம். ஓகே, இதுல இந்தியாவில் எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டிலேயே இதுக்கான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து இதுல MESன்னு கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், MES மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ். இதுக்கு சென்னையில இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு இதுல தமிழ்நாட்டில் கண்டிப்பா போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஜாப் நேச்சர் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹையர் செகண்டரி லெவல்ல தான் வரும். ஏன் ஹையர் செகண்டரி லெவல்னா இதுக்கு வந்து டிப்ளமோ படிச்சவங்களும் எலிஜிபிளா இருப்பாங்க. அப்படினால இது வந்து ஹையர் செகண்டரி லெவல்ல வரும். மற்றபடி சேலரி வந்து இதுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அடுத்ததா 3 year டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் தான். எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டிப்ளமோ கேட்டிருக்காங்களோ அதே பிரான்ச்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ டிப்ளமோ இல்லைன்னா பிடெக்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, ஒருவேளை இது இல்லைன்னா அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் நிறைய பேர்ட்ட இருக்காது. பாஸ்ட் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் இன் பில்டிங் அண்ட் குவாலிட்டி சர்வேயிங் சப் டிவிஷன் 2. இது கண்டிப்பா நிறைய பேர்ட்ட இருக்காது, ரொம்ப ரேர் ஆனது. பட் இது காமன் ஆனது தான், நிறைய பேர்ட்ட இருக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து 3 வருஷம் டிப்ளமோ இல்லைன்னா நீங்க 12th முடிச்சு 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சாலுமே இது வந்து 3 yearsக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃபை நீங்க எடுத்துட்டு போயிருங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்போ இந்த ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 3 year டிப்ளமோக்கு ஈக்குவல் தான் 12th முடிச்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க ஒரு சிலர் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றவனுக்கு ஒரு சிலருக்கு வந்து அந்த நாலேஜே இருக்காது, அந்த அறிவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போயிருங்க. கண்டிப்பா 12th முடிச்சு 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், பிடெக் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லிட்டேன். மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் இது வந்து ஆர்மிக்கு அண்டர்ல வரும். ஓகே, இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல வரும். இதுக்குமே சேம் சேலரி தான், பேசிக் பே எவ்வளோ சேம் சேலரி தான். மினிமம் 50,000க்கு மேல வந்து சேலரி இருக்கும். தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 25க்குள்ள இருக்கணும். இது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான். அதுவே நீங்க வந்து ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 வரைக்கும் இருக்கலாம். அதுவே நீங்க வந்து எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இதுவுமே குரூப் பில தான் வரும். எல்லாமே சேம் தான், எக்ஸாமோட லெவல் மட்டும் ஹையர் செகண்டரி லெவல், வேற எதுவுமே இதுல வந்து சேஞ்ச் ஆகல. ஓகே, சேலரி ரேங்க் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்து 3வது போஸ்ட்டுக்கான டோட்டல் வேகன்சி வந்து 43 இருக்குது. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்த போஸ்ட் கோட் வந்து WR14825 அப்படிங்கிறது. போஸ்ட் நேம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதா. போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் மும்பைல இருக்கும். சென்ட்ரல் ஆஃபீஸ் KVIC மும்பைல வந்து இருக்கும். அதுக்காக மும்பைல மட்டும்தான் பெர்மனண்டா இருக்கும் அப்படி மாதிரி கிடையாது. இதே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததா இதுக்கு என்ன டியூட்டி இருக்கும் அப்படிங்கிறதுல இருக்குது. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இதுவுமே கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல்ல தான் வரும். இதுக்கு வந்து BE BTech வந்து முடிச்சிருக்கணும். எந்த பிரான்ச்லாம் அவங்க கொடுக்கல. நீங்க அப்போ எந்த பிரான்ச்ல BE BTech முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். இதுக்கு நீங்க எந்த பிரான்ச்ல வேணாலும் BE BTech முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததா MSc முடிச்சவங்க எதுலனாலும் எந்த பிரான்ச்ல வேணாலும் MSc முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஒண்ணு இது இல்லைன்னா இது இருக்கணும். இதுவும் ரெண்டுமே இருக்கணும் மாதிரிலாம் கிடையாது. ஒண்ணு இது இல்லைன்னா இது. அடுத்து 3வதும் கொடுத்துருக்காங்க. MBA முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனா MBA முடிச்சவங்க வந்து BSc படிச்சு MBA பண்ணிருக்கணும், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து 3 விதமான குவாலிஃபிகேஷன் இருக்குது. BE BTech எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களாலும் அப்ளை பண்ணலாம். MSc எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களாலும் அப்ளை பண்ணலாம். MBA படிச்சவங்க BSc முடிச்சுட்டு MBA படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல வரும், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல வரும். இந்த டிபார்ட்மெண்ட்டுமே சென்னையில இருக்குது. ஓகே, ஸோ சென்னையில் போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் இனிஷியல் போஸ்டிங் வந்து மும்பை, அடுத்து நீங்க சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கலாம். ஓகே, இதுக்கான பேசிக் பே வந்து 29,200, ஸோ கொஞ்சம் கம்மி. ஸோ இதுக்கான சேலரி, இன்ஹேண்ட் சேலரி உங்க கைக்கு வந்து 40,000க்கு மேல இருக்கும் ஸ்டார்டிங்ல. அடுத்து போக போக இதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 27க்குள்ள இருக்கணும். இது யூஆர் இடபிள்யூஎஸ் தான். ஓபிசி அப்படின்னா 30 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா 32 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இது குரூப் சில வரும். இது வரைக்கும் பார்த்ததை விட இது அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ரேங்க், அடுத்து அதை விட கொஞ்சம் கம்மியான ரேங்க். ஓகே, இதுக்குமே மேல் ஃபீமேல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த போஸ்ட்டுக்கு டோட்டலா 31 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். WR11725 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. போஸ்டோட நேம் வந்து டெலிகாம் அசிஸ்டன்ட். ஓகே, இதுக்கு வந்து இந்தியாவில் எங்க வேணாலும் போஸ்டிங் போடலாம். இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்நாட்டிலுமே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல டியூட்டி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நான் கம்மியா தான் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் இருந்துச்சு. ஸோ இதை நீங்க ரீட் பண்ணால உங்களுக்கு என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதே மாதிரி இன்னும் 2 மடங்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னால இதுல வந்து ஒரு பேஜ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஹையர் செகண்டரி லெவல்ல தான் வரும். இதுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இன் டெலிகம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி, இல்லைன்னா பிக் டேட்டா அனாலிசிஸ், இல்லைன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே, இத்தனை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான். நீங்க 10th முடிச்சு 3 வருஷம் டிப்ளமோ பண்ணாலும் சரி, 12th முடிச்சு 2 வருஷம் டிப்ளமோ பண்ணாலும் சரி, எலிஜிபிள் தான். அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டிப்ளமோ கேட்டிருக்காங்களோ அதே பிரான்ச்ல நீங்க பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க டிப்ளமோ முடிக்கிறனா பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சில வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தா போதுமானது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ல வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேசிக் போய் 29,200 கொடுத்துருக்காங்க. இதுக்குமே இன்ஹேண்ட் சேலரி மாசம் 40,000க்கு மேல இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 27க்குள்ள இருக்கணும். இது யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான். ஓபிசினா 30க்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்சினா 32க்குள்ள இருக்கணும். இதுவுமே குரூப் சி லெவல்ல வரக்கூடிய போஸ்ட் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 வேகன்சிஸ் இருக்குது மொத்தமா. எவ்வளோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் வந்து WR14925 அப்படிங்கறதான். எக்ஸிக்யூட்டிவ் காதி அப்படிங்கறதான் இந்த போஸ்டோட நேம். ஓகே, ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து கேவிஐசி மும்பைல தான் இருக்க போகுது, இனிஷியல் போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான டியூட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருக்குது. இது கிராஜுவேஷன் லெவல்ல தான் வரும். இதுக்கு வந்து பிஇ இல்லைன்னா பிடெக் முடிச்சிருக்கணும். எந்த பிரான்ச் இல்லைன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இல்லைன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இல்லைன்னா ஃபேஷன் டெக்னாலஜி. இப்போ டிப்ளமோ எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள். ஆனா இன்ஜினியரிங் தான் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இது டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டிகிரியும் டிப்ளமோவும் வேற வேற. எங்கெல்லாம் டிப்ளமோ கேட்டிருக்காங்களோ டிப்ளமோ விட டிகிரி வந்து கூடுனது. ஓகே, அப்படிங்கிறப்போ டிப்ளமோ கேட்டிருக்க இடத்துல இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆனா இன்ஜினியரிங் கேட்டிருக்க இடத்துல டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். ஸோ இது கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையில இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சென்னையிலுமே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ இதுக்கான சேலரியுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். ஸோ 40,000க்கு மேல உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி இருக்கும் ஸ்டார்டிங்ல மாசம். ஏஜ் லிமிட் சேம் தான், 18ல இருந்து 27 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓபிசினா 30, எஸ்சி எஸ்சினா 32 வரைக்கும் இருக்கலாம். இதுவுமே குரூப் சி தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட், இதுக்கு 23 வேகன்சிஸ் இருக்குது. இதுல எஸ்டிக்கு மட்டும் வேகன்சி இல்ல, மத்த எல்லா கேட்டகரிக்கும் வேகன்சி இருக்குது. ஈவன் எஸ்டி கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம். அவங்க யூஆர்ல அப்ளை பண்ணணும். யூஆருக்கு 10 வேகன்சி இருக்குதா, அப்போ யூஆருக்கான ஏஜ் லிமிட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த 10 வேகன்சிக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான போஸ்ட் கோட் வந்து WR14525 அப்படிங்கிறதா. இது அசிஸ்டன்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கேவிஐசி மும்பை தான். ஸோ அப்போ இதுவுமே எம்எஸ்எம்இ தான். ஓகே, ஸோ இதுக்குமே உங்களுக்கு வந்து இனிஷியல் போஸ்டிங் மும்பை, ஆனால் தமிழ்நாட்டிலையுமே இதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலையுமே போஸ்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது ஹையர் செகண்டரி லெவலில் தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்
ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. வெறுமனே டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிப்ளமோல எந்த பிரான்ச் வேணாலும் இருக்கலாம், பிஎஸ்சியில எந்த பிரான்ச் வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் சொன்னது இந்த போஸ்ட் தான். ஓகே, யாரு வேணாலும் எந்த பிரான்ச்ல டிப்ளமோ முடிச்சவங்கனாலும் இல்லை எந்த பிரான்ச்ல பிஎஸ்சி முடிச்சவங்கனாலும் அப்ளை பண்ணலாம்னு சொன்னது இதுல தான். ஓகே, ஸோ அதே மாதிரி டிப்ளமோ எந்த பிரான்ச்னாலும் கேட்டிருக்காங்கனாலுமே நீங்க இன்ஜினியரிங் எந்த பிரான்ச் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ பிஇ பிடெக் டிப்ளமோ பிஎஸ்சி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எந்த பிரான்ச்சா இருந்தாலும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலன்னா கூட இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான பேசிக் பே கம்மி 19,900 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 27,000 தான் இருக்கு. ஓகே, சேலரி கொஞ்சம் இது கம்மி. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 18-27 இருக்கணும். அதுவே நீங்க வந்து ஓபிசி அப்படின்னா 30 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி எஸ்டினா 32 வரைக்கும் இருக்கலாம். இதுவுமே குரூப் சி தான், பட் பேசிக் பே கம்மியா இருக்குது. மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த போஸ்ட்டுக்கு 13 வேகன்சிஸ் இருக்குது. இதுல எஸ்டிக்கு மட்டும் கிடையாது, மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே இருக்குது. ஓகே, NR 15925 அப்படிங்கறதா போஸ்ட் கோடு, ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கறதா போஸ்ட் நேம். டெல்லியில தான் இனிஷியல் போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, டியூட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவுமே வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். இதுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்களும் எலிஜிபிள் கிடையாது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவனேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஓகே, இதுக்கான பேசிக் பே ரொம்பவே அதிகம், 44,900 அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி வேற லெவல்ல இருக்கும். ஓகே, மினிமம் 65,000க்கு மேல இருக்கும். குவார்டர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது வந்து 80,000 கிட்ட கூட போகும் சேலரி. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே நல்ல சேலரி இருக்கக்கூடிய போஸ்ட். இதுல செலக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து செட்டில்டு. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்ல இருந்து 18 30 இருக்கணும். இது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான். ஓகே, ஓபிசினா 33 இருக்கணும், எஸ்சி எஸ்டினா 35 இருக்கும். இதுவுமே குரூப் பி லெவல்ல வரக்கூடிய போஸ்ட் தான். ஓகே, மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்ததா கடைசி போஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து 8 வேகன்சி இருக்குது. இதுல எஸ்சிக்கு இல்ல, பட் எஸ்சி கேண்டிடேட் வந்து யூஆர்ல இருக்கக்கூடிய இந்த 4 வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். பட் யூஆருக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கணும். இதோட போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா NR 17125 சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் போஸ்டோட நேம். நியூ டெல்லியில தான் இதுக்கு வந்து இனிஷியல் போஸ்டிங் இருக்கும். இது ஹையர் செகண்டரி லெவல்ல தான் வரும். டிப்ளமோ முடிச்சவங்க, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் சர்டிபிகேட் இன் டிராஃப்ட்மேன்ஷிப் ஃப்ரம் ரெகனைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராஃப்ட்மேன்ஷிப்புக்கு வந்து இந்த இதில் வந்து நீங்கள் 2 வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும். அது இல்லாதவங்க வந்து டிராஃப்ட்மேன்ஷிப் வந்து 2 வருஷம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, மற்ற போஸ்ட்டுக்குலாம் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிராஃப்ட்மேன்ஷிப் இன் கவர்மெண்ட் ஆர் அண்டர்டேக்கிங் ஆர் இன் அட்டானமஸ் பாடி ஆர் பப்ளிக் செக்டர். ஸோ நீங்க எதுலனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும். ஓகே, இனிமேல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அந்த குரூஷியல் டேட் இருந்துச்சுல ஆகஸ்ட் 1 அந்த டேட்டுக்கு முன்னால உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கான பேசிக் 35,400. அப்போ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல உங்களுக்கு இன்ஹேன்ஸ் சேலரி ஸ்டார்டிங்ல இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18 30 இருக்கணும். இது யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு, ஓபிசிக்குனா 33, எஸ்சி எஸ்டினா 35 இருக்கணும். இதுவுமே குரூப் பி லெவல் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல வெறுமனே ஒரு போஸ்ட்டை பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான குவாலிஃபிகேஷன் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாமை பத்தி நான் எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கு நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. அதுல நான் தெளிவா எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இந்த செலக்ஷன் என்ன, இதுல வந்து எப்படி செலக்ஷன் ஆகணும், எப்படி படிக்கணும், எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். ஈவன் நானுமே வந்து இந்த எக்ஸாம்ல செலக்ஷன் ஆகி தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டரா இருந்தேன், அடுத்து அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ இந்த எக்ஸாம்ல செலக்ஷன் ஆகி ஜூனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதனால எனக்கு வந்து இந்த எக்ஸாம் பத்தி நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கோர்ஸ்ல படிச்சவங்க என்னோட டிபார்ட்மெண்ட்லயே ஒரு 3 பேர் வந்து ஜூனியர் இன்ஜினியரா என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட கோர்ஸ்ல படிச்சவங்களே. ஓகே, ஸோ
அந்த மாதிரி நிறைய பேர் செலக்ஷன் ஆயிருக்காங்க. அதனால நான் சொல்றதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால வந்து போஸ்டிங் வாங்க முடியும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.